Chemist. Sweeten contents to milk. பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல எல்லா தேர்தலோட டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல சொல்லும்போது இப்ப என்ன சொல்றாங்க, வரப்போற தமிழ்நாடு தேர்தல் 2026ல இபிஎஸ் ரொம்ப ஃபர்மா இருக்காரு. எந்த கூட்டணி இருந்தாலும் தன் தலைமையில கூட்டணி, தான் தான் முதல்வர்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும். இரண்டாவது, அதிமுக தலைமையில கூட்டணினா அதிமுக எப்படி கணக்கு போடுறாங்களோ, சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அலாட்மெண்ட் இருக்கோ அது ஒத்துக்கணும். அண்ணாமலையும் டெல்லி போயிருக்காரு, அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அவர் சில டேட்டா கொடுத்திருக்காரு. என்ன டேட்டா? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இதுல இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா பாருங்க, இப்ப ஆக்டர் விஜயை பொறுத்தும் நீங்க பிஜேபி மேல் இடத்துல சந்தேகம் இல்ல, அவங்க சில ஆதாரத்தோட பேசுற மாதிரி நமக்கு நான் கேள்விப்படுறேன். என்ன ஆனா அவர் சென்னையில இறங்கின பிறகு அவர் டோன் கொஞ்சம் மாறி போச்சு. இபிஎஸ் அப்ரோச்ல பிஜேபிக்கு ஒரு முழு நம்பிக்கை வர மாட்டேங்குது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் அவர்களுடன் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் கலை. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. தமிழ்நாடு தான் இங்க அனல் தகிச்சுக்கிட்டு இருக்கு. டெல்லி கிளைமேட் இப்ப எப்படி இருக்கு? டெல்லியில இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கிளைமேட்டும் சரியா இல்ல, அதாவது தமிழ்நாடு அரசியல்னால இன்னும் அதிகமா டெல்லியில சூடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா முழு சம்மர் வரத்துக்கு டைம் இருக்குது. கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஆனா அடிக்கிற வெயிலை விட அரசியல் களம் அனல் தகித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இப்ப டெல்லி ட்ரிப்பு வேற இல்ல, அடிக்கடி நிறைய ட்ரிப் நடந்துகிட்டு இருக்கு. முதலில் இபிஎஸ், அதற்கு பிறகு அண்ணாமலை, அதற்கு பிறகு செங்கோட்டையன் வந்தாருன்னு, நயினார் அவர்கள் அங்க முகாமிட்டு இருந்தார் அப்படின்னு. இது மாதிரி நிறைய ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு, டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில. நம்ம அண்ணாமலை மாற்றப்படுவாரா? இந்த கேள்விதான் இப்ப விவாத பொருளாக மாறி இருக்கிறது. டெல்லி மூடுல இருந்து எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்கு அங்க தலைவர்களுடைய எண்ண ஓட்டங்கள்? எப்படி இருக்கு? அமித்ஷாவா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், எப்படி இருக்கு? அதாவது கலை என்ன சொல்லணும்னா, இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைவரும் இப்ப அதாவது பிஜேபியோட எல்லா ஸ்டேட் யூனிட்லயும் மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. சில மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு போற மாநிலங்கள், அதுல மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளம். இப்ப கேரளத்துல ராஜீவ் சந்திரசேகர் முன்னாள் அமைச்சரை தலைவரா போட்டாங்க. அது போட்டதுல பல வரவேற்பாங்க. ஏன்னா அவர் திருவனந்தபுரத்துல சசி தரூருக்கு எதிர்த்து போட்டிட்டு ரொம்ப கம்மி ஓட்டுல தான் தோத்தார் அவரு. ஆனா கட்சிக்குள்ள நல்ல உற்சாகம் கொடுத்தாரு. இப்ப அதனால அவருக்கு பொறுப்பு ஒப்படைப்பட்டிருக்கு. இப்போ மேற்கு வங்காளத்திலேயே பாத்தீங்கன்னா ஒன்னும் ஒரு முடிவுக்கு வரல யார போடுவதுன்னாங்க. ஏன்னா அங்க சுவேந்து அதிகாரி லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்காரு மேற்கு வங்காள அசம்பிளியில. அண்ட் சுகந்த மஜும்தார்ங்கிற அமைச்சராகவும் இருக்காரு, பிஜேபி பொறுப்புலையும் இருக்காரு, அங்கேயும் இது பண்ணணும்னு. இப்ப அதே மாதிரி தமிழ்நாடை பத்தி பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா, அண்ணாமலை தலைமையில பிஜேபி நன்னா வளர்ந்துருக்கு. இதுல எந்த விதமான மாற்று கருத்து டெல்லியில கிடையாது. நன்னா ஒரு உற்சாகம் கொடுத்து கேடருக்கு நல்லா பில்டப் பண்ணி ஒரு எனர்ஜெட்டிக்கா நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா போன வருடம் அக்டோபர்ல அவர் படிக்கிறதுக்கு போறேன்னு ஒரு 2-3 மாசம் ஒரு பிரேக் எடுத்துட்டாரு. பிரேக்ல வந்த பிறகு பாத்தீங்கன்னா முழுமையா இறங்கிட்டாரு கட்சியோட இதுல. ஆனா கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை ஒண்ணு தொடர்ந்து இங்க மேலிடத்துக்கு வந்துட்டு இருக்கு. என்னன்னா, அண்ணாமலை நல்லா செயல்படுறாரு, தொண்டர்கள் எல்லாம் நல்லா இது பண்றாரு, இன்டியூஸ் பண்றாரு, எல்லாம் இருக்கு. ஆனா கட்சியில ரொம்ப பர்சனாலிட்டி கல்ட் இருக்குது, ரொம்ப பர்சனாலிட்டி போக்கஸா இருக்குது. அது பிஜேபி ஜெனரலா அவ்வளவு பர்சனாலிட்டி போக்கஸ், பிஜேபி கொள்கை அளவிலும் சரி ஆர்எஸ்எஸ்லயும் பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி தேவை, ஒரு தலைவர் தேவை. ஆனா தலைவரோட கூட கொள்கைக்கு முக்கியத்துவம் இருக்கணும், கட்சிக்கு முக்கியத்துவம் இருக்கணும். அண்ட் கட்சி தலைவருக்கு மேல, அதாவது நேஷன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பார்ட்டி, அப்புறம் செல்ஃப். அதுல அண்ணாமலை அவர் உற்சாகத்தோட வேலை செய்யறாரு. ஆனா கட்சிக்குள்ள என்ன ஃபீலிங்னா, மற்ற தலைவர்களோட ஒற்று போக மாட்டேங்கிறது, தன்மையிலேயே ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இதனால கட்சி நன்றாக செயல்படணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, ஏன்னா பாராளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முடிவு இருக்கு பாருங்க, தனித்து தான் நம்ம போட்டியிடணும், நம்ம இதுல ஒரு கூட்டணி வைக்கணும்னு வச்சாங்க. ரொம்ப உழைச்சு எல்லாரும் உழைச்சாங்க, இந்த தேர்தலில் நல்லா உழைச்சாங்க. ஆனா ரிசல்ட்ஸ் பார்த்தபோது என்ன தெரிஞ்சதுன்னா,
இங்க மேலிடத்துல என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம கூட்டணியில போயிருந்தா கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சிருப்போம். அது 10 15 18 அது பல விதமா சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க 18 அதிமுகவும் பிஜேபி ஒன்னா போட்டி இருந்தா நிறைய ஜெயிச்சிருக்கலாம். இதுல எங்கேயோ ஒரு இடத்துல அவர் இபிஎஸ் விட்டுட்டு போனாரு. அவர் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு போனாரு. சரி, நம்ம பாஜகவை விட்டுட்டு போனான்னா நமக்கு சிறுபான்மையரோட ஓட்டு வந்துடும், தென் மாவட்டங்கள்ல நம்ம நல்லா இருக்கும்னு அது ஒரு கணக்கு போட்டு போனாரு. ஆனா அந்த கணக்கு சரியா வரல. இல்ல அந்த கணக்கு மட்டும் இல்ல, அண்ணாமலை மேல இருக்க அதிருப்தியும் ஒரு விஷயம் தானே. அது ஒரு விஷயம். அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் அண்ணாமலை வர்சஸ் இபிஎஸ், இபிஎஸ் வர்சஸ் அண்ணாமலைன்னு ஆயிடுச்சு. அது தேவையற்றதா இருந்தது. அதனால டேமேஜ் ஆனது, நமக்கு டேமேஜ் ஆச்சு. ஏன்னா பாருங்க, பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி சொந்தமா குறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி கூட்டணி இருந்திருந்ததுன்னா நமக்கு அங்க ஷார்ட் ஃபால் மேக்கப் ஆயிருக்கும். உத்தரப்பிரதேசத்துல சீட்டு நம்ம லாஸ் பண்ணினது அங்க கொஞ்சம் மேக்கப் ஆயிருக்குன்னு ஒரு கால்குலேஷன். அதுல நம்ம தப்பா பண்ணிட்டோமோ அப்படின்னு அது தொடர்ந்து இருக்கு. அதுக்கு டேட்டாவே அனலைஸ் பண்ண பிறகு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இப்ப ஒரு, ஏன்னா இங்க பாருங்க, இங்க பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல எல்லா தேர்தலோட டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல சொல்லும்போது இப்ப என்ன சொல்றாங்க, வரப்போற தமிழ்நாடு தேர்தல் 2026 பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி வச்சு தொடர்ந்து 24 பண்ண மாதிரி பண்ணலாம். ஆனா ஃபைனல் ரிசல்ட் நமக்கு என்ன வரப்போறது? அது நமக்கு இந்த தரம் பாருங்க, நம்ம we have to improve our account. போன தரம் 4 சீட் இருந்தது நம்மகிட்ட. இப்போ இந்த தரம் நம்ம அக்கௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். கூட்டணி தேவை. ஏன்னா திமுக மாதிரி இருக்கிற ஆளுங்கட்சியே கூட்டணி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி இல்லாம அங்க அரசியல் இல்லாம ஒரு தமிழ்நாட்டுல நிலைமை வந்துருச்சு. பாத்தீங்கன்னா அதிமுக தலைமைக்கும் ஆக்டர் விஜயோட கட்சிக்காரர்களுக்கு இடையே சில பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக த்ரூ இன்டர்லோக்யூட்டர்ஸ் நடந்திருக்கு. அதுல என்ன தெரிய வந்ததுன்னா, இப்ப பாருங்க, இபிஎஸ் ரொம்ப ஃபர்மா இருக்காரு. எந்த கூட்டணி இருந்தாலும் தன் தலைமையில கூட்டணி, தான் தான் முதல்வர்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும். இரண்டாவது, அதிமுக தலைமையில கூட்டணினா அதிமுக எப்படி கணக்கு போடுறாங்களோ, சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அலாட்மெண்ட் இருக்கோ அது ஒத்துக்கணும். இது அதே நேரத்தில் நம்ம விஜய் தரப்புல இருந்து சொல்வது என்ன, எங்க தலைமையில கூட்டணி இல்ல, சேர்ந்து கூட்டணினா 50-50 இருக்கணும். நாங்க 100 சீட்டாவது கம்மியா கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம், 100 சீட் கண்டெஸ்ட் பண்ணுவோம். அது ஒத்து வரல. ஒத்து வராத பட்சத்துல என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, இபிஎஸ்க்கும் அதிமுக ஒரு பிரஷர் பில்டப் ஆகுது. இப்ப தனியா போய் நம்மளும் ஒண்ணும் சாதிக்க முடியாது. நம்ம பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தாச்சு. அந்த பிரஷர்ல தான் இபிஎஸ் டெல்லி வந்தாரு, அமித்ஷா சந்திச்சார். ஆனா சந்திச்சு திரும்பி போன பிறகு அந்த சந்திப்புல அவருக்கு திருப்தி கிடைக்காத மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தாரு. எப்படி? அதாவது அமித்ஷா தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது, அது என்ன, அன்னைக்கு மேலவையில பேசினதுதான் அவர் எடுத்து போட்டார். புதுசா ஒண்ணு சொல்லல அமித்ஷா. தமிழ்நாடுல இந்த பிரச்சனை, நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் அடுத்த என்டிஏ தலைமையில ஒரு அரசு அமைஞ்சிடும் 26 பிறகு இதெல்லாம் ஒன்னொன்னா சால்வ் ஆயிடும் சொன்னார். ஆமா, அப்படி அப்போ என்டிஏ இபிஎஸ் சந்திச்ச பிறகு சொன்ன பிறகு அப்ப பிஜேபியும் அதிமுக ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, இல்ல ஒரு பிரிலிமினரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குது போல ஒரு இம்ப்ரெஷன் வந்து. ஆனா அவர் சென்னையில இறங்கின பிறகு அவர் டோன் கொஞ்சம் மாறி போச்சு. இப்ப அது என்ன பண்றது, அவர் அமித்ஷா சொன்னா இதெல்லாம் நீங்க தானே கால்குலேஷன் பண்றீங்க, அவர் சொன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விட்டார். அது அமித்ஷா லெவல்ல பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இல்ல. அப்ப அங்க என்ன நடந்தது, அமித்ஷாவுக்கும் இபிஎஸ்க்கும் இடையில பேசப்பட்டது என்ன? அதிருப்தியில இருக்கிறாரு, அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாரு இபிஎஸ்னா எந்த இடத்துல அவர் அதிருப்தியை தெரிவிக்கிறாரு? இல்ல, நம்ம இங்க பிஜேபி சோர்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்றாருன்னா, என் தலைமையில தான் இந்த அலையன்ஸ் இருக்கும், அதிமுக தலைமையில இருக்கும், அது பிரச்சனை இல்லை. முன்னிய என்டிஏ தலைமையில என்டிஏ இருந்தது. இரண்டாவது, என் மேல பிரஷர் போடாதீங்க, அதிமுக ஒற்றுமையை பத்தி, ஒற்றுமைங்கிற சாப்டர் எனக்கு ஓவர். அதிமுக இப்ப என் தலைமையில என்கிட்ட இருக்குது. நீங்க ஓபிஎஸ் பத்தியோ டிடிவி தினகரனை பத்தியோ சசிகலாவை பத்தியோ என்கிட்ட சொல்லாதீங்க. இது எங்க கட்சி, இது நீங்க அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணனா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் தலைமையில இருக்கும், நான் முதல்வருங்கிறத ஒத்துக்கணும். அது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. பட் அதே நேரத்தில் என்ன விஷயம் வருதுன்னா, இபிஎஸ் அப்ரோச்ல
பிஜேபிக்கு ஒரு முழு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா ஒரு தடவை வந்தாரு, என்டிஏ சொல்லிட்டு பெரிய மாலை போட்டாரு மோடிக்கு இபிஎஸ். அதுக்கு பிறகு டப்புனு செப்டம்பர்ல, அதாவது ஜூலைல தான் வந்த, ஜூன்ல வந்தாரு. ஜூன் 2023 வந்து மாலை போட்டு போனாரு, பெரிய மாலை எல்லாரோடையும். ஒரு என்டிஏ, அதாவது தேர்தலுக்கு முன்பாக என்டிஏ மீட்டிங் நடந்தது. ஆனா செப்டம்பர்ல அவர் முடிவு பண்ணிட்டாரு, சரி வெளியில போனார். அது அண்ணாமலை காரணம் இல்ல, அண்ணாமலைக்கு இவருக்கு கருத்து வேறுபாடு, ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ், ஈகோ கிளாஷ், என்னவோ சொல்லி அவர் வெளில போயிட்டார். அது போனதுல இருந்து பாருங்க, அவர் மேல முழு நம்பிக்கை இன்னும் திரும்பி வரல. இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அவரோட தலைமையில இவர் கொஞ்சம் டைசியா இருக்காரு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டைசினா இவர் ஃபார்மா பிடி கொடுத்து ஒண்ணும் இது பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மேட்டர்ல இவர் வந்துட்டு போன பிறகு அண்ணாமலையும் டெல்லி போயிருக்காரு, அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அவர் இப்ப எல்லாமே ஓப்பனா தான் இருக்குது. அண்ணாமலை என்ன சொன்னாருங்கிறது இப்ப எல்லாத்துலயும் கிளியரா வருது. என்ன, அவர் சில டேட்டா கொடுத்திருக்காரு. என்ன டேட்டா? அதிமுக முன்ன இருந்த செல்வாக்கு இல்லை, அதிமுக முன்ன இருந்த டாமினேஷன், அதாவது ஆப்போசிட் டாமினேஷன்ல அவ்வளவு இல்லை அவருக்கு. இபிஎஸ் தலைமையில அதிமுக கொஞ்சம் முள்ள அதுக்கு ஒரு ஸ்லைடு தான் தெரியுது. ஆகையால் எந்த என்டிஏ அலையன்ஸா இருந்தாலும் சரி, அதிமுக அலையன்ஸ் பண்ணாலும் இபிஎஸ் நீங்க ஓவர் ப்ரொஜெக்ஷன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் ரிசல்ட் வராதுங்கிறது அண்ணாமலையோட கருத்துன்னு இங்க பிஜேபியில சொல்றாங்க. ஒன்று, மேலிடம் முடிவெடுத்தது அலையன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு எதிர்த்து இல்லை அண்ணாமலை. அண்ணாமலை சொல்வது என்னன்னா, டிஎம்கேவை நம்ம டிஃபீட் பண்ணியாங்க. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு. இந்த தடவை நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா எதிர்கட்சிகளும் ஒன்றாக வேண்டும். இதுல இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா பாருங்க, இப்ப ஆக்டர் விஜயை பொறுத்தும் இங்க பிஜேபி மேல் இடத்துல சந்தேகம் இல்ல, அவங்க சில ஆதாரத்தோட பேசுற மாதிரி நமக்கு நான் கேள்விப்படுறேன். என்ன, இவருக்கும் டிஎம்கேக்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இவர் இந்த நேரத்தில் கட்சி ஆரம்பிச்சது, இந்த அரசியல் பிரவேசம் செய்வது, இதெல்லாம் எல்லாமே அரசு எதிர்கட்சிகளோட ஓட்டை பிரிக்கிறதுக்கு. ஏன்னா எதிர்கட்சிகள் ஓட்டு, அதிமுக பிஜேபி ஒன்னா வந்துருச்சுனா கூட ஆப்போசிஷன் கொஞ்சம் அதுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். உடனே மற்ற சின்ன கட்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எதிர்கட்சிகளை ஒரு விதமாக மீண்டும் டிஎம்கே ஆட்சி வரதுக்கு ஆக்டர் விஜய் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதனால்தான் விஜயோட எந்த முடிவு பாருங்க, டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாரு, இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் ஓட்டு பிளந்திருப்பதற்கான அவர் நடவடிக்கைகள்னு இங்க பிஜேபியில ஒரு ஸ்ட்ராங்கா யுகம் இருக்கு. அதுக்கு சில ஆதாரங்கள் இருக்குது அமித்ஷா கிட்ட கூட. அவங்களுக்கு இது ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இவர் நுழையில இது இல்ல. ஆனா அதே நேரத்தில் டிஎம்கே ஒண்ணு பெருசாக இல்ல, பெரிய அளவுல ஆக்டர் விஜய் மேல விமர்சிக்கல. இதெல்லாமும் பிஜேபி மேலிடம் என்ன பாக்குது, ஆக்டர் விஜய் இஸ் நாட் டோட்டலி ஃபார் ஆப்போசிஷன், he is there to divide opposition votes. ஆனா இங்க சொல்றது என்னன்னா விஜய் பாஜகவோட பி டீம் அப்படிங்கிறாங்க. இங்க விமர்சனம்ங்கிறது பாஜக மேல அவர் அதிகமா வைக்கல, அப்போ பாஜகவோட பி டீமா இங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. விமர்சனம் பண்ணலங்கிறதுக்கு அவர் டிஎம்கே பெரிய அளவுல விஜய விமர்சனம் பண்ணி அவரை பெரிய ஆளாக்க விரும்பாம இருக்கலாம் இல்லையா? அப்ப அவரை கண்டுக்காம விடுறதே தனக்கு இணை கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாமோ? இல்லைங்க, அவர் பிஜேபியோட ஒரு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அவர் ஒரே மூச்சுல ரெண்டு பேரையும் தாக்குறாரு. அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே தாக்கும் போது கூடவே அடுத்த வரியில அவர் பிஜேபி தாக்குவாரு. ஆனா பிஜேபி கம்மியா தான் இருக்கு, பிஜேபி தாக்குறது கம்மியா இருக்கு, தாக்குறது அதிகம். அதாவது பட்டும் படாமலும் பிஜேபிய தாக்கிக்குவோம். பிஜேபிய தாக்காம இங்க நீங்க சொல்ற பி டீமா பிஜேபி அனுப்பியிருந்தா கூட தமிழ்நாட்டில் பிஜேபிய தாக்குனாதான் நிக்க முடியும். அப்ப பிஜேபிய லைட்டா தாக்கிக்குவோம், திமுகவை அதிகமா தாக்குவோம் அப்படின்னு ஏன் இருக்க கூடாது? இங்க பாருங்க, அவர் லைட்டா தாக்கல. நீங்க மதர் சார்பற்ற அரசியல் செய்யறீங்க, அதாவது மதவெறி கலப்புற அரசியல் செய்யறீங்க, நீங்க கம்யூனல் பாலிடிக்ஸ் பண்றீங்க, அண்ட் பிரதமரே மோடி அவர்களே அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் பேசிட வச்சுக்கீங்க. அது மோடிக்கு ஒரு பொழுதும் பிடிக்காது.
அது மறைமுகமாகவும் நேர்முகமாக இந்த மாதிரி பேசிட்டு நீங்க பண்ண முடியாது. ஒன்று. இரண்டாவது, எந்த சக்திகள், நான் வார்த்தை யூஸ் படுத்துறது சக்திகள், எது ஆக்டர் விஜய் பின்னாடி இருக்குதோ அது ஒரு பொழுதும் பிஜேபியை ஆதரிக்காது. ஏன்னா அவர் தனியா வரல, அவர் பின்னாடி குரூப்ஸ் தேர், அவர் பின்னாடி சில குரூப்ஸ் இருக்குது, சில போர்சஸ் இருக்குது. அவங்க பிஜேபி ஆதிக்கத்துக்கு எதிர்த்து இருக்காங்க, ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்த்து இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது லாஜிக்கல் பொலிட்டிக்ஸ்ல ஒரு லாஜிக் இருக்குதுங்க. பாலிடிக்ஸ்ல என்ன வேணாம். ஆனா பொலிட்டிக்கல் லாஜிக்ல பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய்க்கும் பிஜேபிக்கும் ஒரு எந்த விதமான ஒப்பந்தம் இருக்க முடியாது. ஏன்னா அவர் பின்னாடி இருக்கிறது இருக்கு பாருங்க, பீப்புள் ஆர் பேக்கிங் விஜய், அவங்க பிஜேபியோட போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. விஜய்களுக்கு சொல்ல வரீங்க, அப்படி புரிஞ்சுக்கவா? அப்படி ஒரு அவர் பேரை வச்சு நான் சொல்ல விரும்பல. அங்க இருக்கிற போர்சஸ், அதாவது அவங்க முழுக்க நீங்க அவங்கள முழுமையா அரசியல் இல்லை, ஆனா அரசியல்ல அவங்களுக்கு ஈடுபாடு இருக்குது. முழுமையாக அரசியல் இல்லாம அரசியல் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஆக்டர் விஜய்க்கு ஒரு முடிவெடுக்க முடியாது ஆயிடும். இந்த பக்கமா அந்த பக்கமா தனியார் என்ன கமல்ஹாசன் மாதிரி ஆயிடுவாரு. ஏன்னா கமல்ஹாசன் வந்த பொழுது டிஎம்கே எதிர்த்து வந்தாரு, ஊழலுக்கு எதிர்த்து வந்தாரு, திராவிட அரசியல் பேர்ல ஊழல் இருக்குது சொன்னார். அதேதான் இப்ப ஆக்டர் விஜய் சொல்றாரு. அப்புறம் மக்கள் நீதி மையம் வந்து திமுக நீதி மையம் ஆயிடுச்சு. இப்ப அதே போல ஆக்டர் விஜய்க்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்குது. ஒண்ணு, அவர் எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்னா ஆக்கிறதுக்கு பார்க்கணும். அப்புறம் இந்த நேரத்துல பாருங்க, அவர் அன்டெஸ்டட் கமோடிட்டி, அதாவது தேர்தலில் அந்த கட்சி ஒன்றும் கண்டெஸ்ட் பண்ணல, அந்த கட்சியில புதுமுகங்கள் இருக்காங்க, ஆனா பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. சோ ஆகையால் அந்த கட்சிக்கு எவ்வளவு சீட் எப்படி கொடுக்க முடியும் தான் இபிஎஸ் கேட்கிறாரு. அந்த கேள்வியிலும் ஒரு நியாயம் இருக்குது. ஆனா அதே நேரத்துல பிஜேபி பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை திருப்பி திருப்பி சொல்லுதுன்னா நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. பிஜேபிக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல வந்துருச்சு. அது அண்ணாமலை காரணமும் உண்டு. ஒன்று, இப்ப பிஜேபி தலைமை முன்னாடி இருப்பது என்னன்னா, இன்னொரு சான்ஸ் இதே சிஸ்டம் கண்டினியூ பண்றதா, அடுத்த ஒரு 1 இயர் மேல கண்டெஸ்ட், இப்ப கண்டினியூனா அது அடுத்த ஃபுல் முழுக்க கண்டினியூ பண்ணணும், நடுவில் மாத்த முடியாது. அதே நேரத்தில் அண்ணாமலை தொடர்ந்து இருந்தாருன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியுமா அதிமுகவோட? இப்ப அண்ணாமலை டெல்லிக்கு போய் சொன்னதற்கு பிறகு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மோடி அமித்ஷாவுடைய மனநிலை எப்படி இருக்கு? இவர் ஒரு டேட்டாவை கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த டேட்டாவை பார்த்திருக்காங்க. அவங்களுடைய மைண்ட் செட் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது. அண்ணாமலை ஏற்கனவே இங்க பேசியிருக்கிறார், முன்பே வந்து அதிமுகவுடன் கூட்டணி என்றால் நான் ராஜினாமா செய்வேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. இதற்கு பிறகு டெல்லி போயிட்டு வந்ததற்கு பிறகு அவர் கொடுத்த பேட்டியில நான் தொண்டனாக இருக்க கூட நான் வந்து தொடர்வதற்கும் விரும்புகிறேன், பாஜகவுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுல இருந்து இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது, என்ன நடந்திருக்கு, அடுத்து என்ன நடக்கும்? இல்ல, அதாவது ஒன்று கிளியரா இருக்குதுங்க, தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் அது அண்ணாமலை முழுமையா ஒத்துப்பாரு, அதுக்காக உடன் இருந்து அதுக்காக உழைப்பாரு, அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஒன்று. இரண்டாவது, அண்ணாமலையும் புரிஞ்சுட்டாரு. டெல்லி போயிட்டு வந்து அமித்ஷாவுடன் பேசின பிறகு பிஜேபி மேலிடம் வந்து ஒரு அலையன்ஸ் வேர்டுன்னு எதிர்பார்க்கிறது, ஒரு ஆப்போசிஷன் அலையன்ஸ் தேவை. அந்த ஆப்போசிஷன் அலையன்ஸ்ல அதிமுக இருக்கும். அந்த இதுலதான் நீங்க பாருங்க 2 விஷயம் வருது. ஒண்ணு, இப்ப செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷா பார்த்தது. இப்ப செங்கோட்டையன் போல தலைவர்கள்லாம் என்ன கருதுகிறாங்க, இல்ல அவங்க செங்கோட்டையனுக்கு ஆல்ரெடி இபிஎஸோட கருத்து வேறுபாடுகள் வெளியில வந்துட்டு இருக்கு, கட்சி இதை பொறுத்து மட்டும். அதுக்காக செங்கோட்டையன் பாருங்க அதிமுக விட்டு போவே மாட்டார். ஏன்னா இஸ் ஓல்டு தலைவர், அவர் ஃபவுண்டர் லீடர், 77ல இருந்து இருக்காரு, அதனால அவர் போக மாட்டாரு. அதே நேரத்துல சில சீர்திருத்தங்கள் அதிமுகவும் செய்யணும். ஏன்னா வரப்போற சேலஞ்ச் 26 சேலஞ்ச் பெரிய சேலஞ்ச். அதனால பிஜேபி பாருங்க செங்கோட்டையனுடைய டச்சில் இருக்குது, வேலிடம் செங்கோட்டையனுடைய டச்சில் இருக்காங்க. ஏன்னா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த 2 தலைவர்கள் டைரக்டா இன்வால்வ் இல்லாம ஒரு வேற மாதிரி ஒரு கமிட்டி மாதிரி போட்டு இந்த கூட்டணியை முன் கொண்டு போறதுக்கு தான் மேலிடம் யோசிச்சுட்டு இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன, அப்புறம் இன்னொரு விஷயங்க, திருப்பி திருப்பி ஒரே கம்யூனிட்டி தான் ப்ரொஜெக்ஷன் ஆகுது. என்னதான் நீங்க பிஜேபி என்ன தமிழ்நாடு அரசியல்ல ஜாதி அடிப்படையில அரசியல் செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட கட்சி தலைவர்கள் எந்தெந்த குறிப்பிட்ட ஜாதியை வச்சுதான் கால்குலேஷன் ஆகுது.
இப்ப பிஜேபியில வந்து இப்ப நீங்க அடுத்தது ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் அண்ணாமலைனா ஒரே கம்யூனிட்டில இருந்து வராங்க, அவங்களுக்குள்ள அதனால ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குது. இப்ப அதே மாதிரி வாணிதி ஸ்ரீனிவாசன் அவங்களும் அதே ஒரே கம்யூனிட்டி, இது மாதிரி எல்லாம் வருது பாருங்க. அதனால வேற கம்யூனிட்டியும் நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அதுல புது பேர் எல்லாமும் வருது. யார் வந்து அதிமுகவோட வேலை செய்யறதுல பிரச்சனை இருக்காது, இபிஎஸ்க்கும் பிரச்சனை வராது, அண்ணாமலையும் தொடர்ந்து கோஆபரேட் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்கிறது எனக்கு கிடைக்கிற தகவல். இல்ல அந்த அந்த யோசனையில நயினார் நாகேந்திரன் செட்டா வர இப்போதைக்கு அவர் பேரு நம்ம சொல்லலாம், கொஞ்சம் முன்னாடி இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பாருங்க, அவர் வந்து இஸ் அன் ஆர்கனைசேஷனல் மேன், நல்ல அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இரண்டாவது அவர் அதிமுகல அவருக்கு பல தொடர்புகள் இருக்குது, ஏன்னா அவருக்கு ஓல்டு அசோசியேஷன் இருக்கு. ஸோ அப்படிலாம் பார்க்கும் பொழுது இதுல என்னன்னா, கட்டாயமாக ஒரு கூட்டணியில, அது எதிர்கட்சி கூட்டணியா போய் டிஎம்கேக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணணுங்கிறது மேலிட முடிவுங்க. 3 மாநிலங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், மேற்கு வங்காளம், கேரளம், தமிழ்நாடு, இது இப்ப பிஜேபியோட டாப் ப்ரையாரிட்டி, பிரதமரோட டாப் ப்ரையாரிட்டி. ஆனா இதெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது ஒரு கட்டாயம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா பிரதமர் வரப்போறாரு ஏப்ரல் 6 ராமேஸ்வரத்துல வந்து அந்த பாலத்தை திறக்க போறாரு. அதுக்கு முன்பு ஒரு கிளாரிட்டி வரணுங்கிறது பிஜேபி மேலிடம் நினைக்கிறது தான் நான் கேள்விப்படுவது. சரி, நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நன்றி உங்களுடைய தகவல்கள். நன்றி, வணக்கம். Milky Mist. Sweeten contents to milk. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.